இன்னைக்கு ஸ்டாலின் வந்து ஒரு விளம்பரத்தை இதை அடிச்சு 46 திட்டம் 46 திட்டத்தை இந்த நோட்டீஸில் அடிச்சு இது உங்களுடன் ஸ்டாலின். யாருடன் ஸ்டாலின்? இந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்காராம். எப்ப 4 வருஷம் கழிச்சு இப்பதான் மக்களுடைய ஞாபகம் வருது. இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின். இத்தனை நாள் யாருடன் ஸ்டாலின்? குடும்பத்துடன் ஸ்டாலின். குடும்பத்துடன் ஸ்டாலின். இனிமேல் உங்களுடன் ஸ்டாலின். எவ்வளவு தந்திரமா மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. இதுல நிறைய கொடுத்திருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா தொழில் வரி விதிப்பு, புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல், குடிநீர் இணைப்பு, அடிப்படை வசதிகள், பிறப்புச் சான்று, இறப்புச் சான்று, புதிய சொத்து காலிமனை வரி விதிப்பு, பாதாள சாக்கடை இணைப்பு, சொத்து வரி பெயர் மாற்றம், கட்டட அனுமதி, இப்படி 46 ஐட்டங்களை அடிச்சு வீடு வீடா அரசு ஊழியர் வந்து உங்கள்கிட்ட கொடுத்து உங்களுக்கு உடனே தீர்வு வாங்குறானாம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கூட்டத்தில் பேசினேன். நான் முதலமைச்சர் இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே மாதிரி ஊர் ஊரா போய் ஒரு திண்ணை கண்டா பெட்ஷீட்டை போட்டு அங்க அமர்ந்தார். திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திமுக அன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக கட்சிக்காரலாம் எல்லா கிராமத்துக்கும் போய் பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து அந்த மக்களை அழைச்சி உங்களுக்கு என்ன குறை இருக்குதுங்க, அந்த குறை உடனே தீர்ப்போம், அதுக்கு நீங்க ஒரு விண்ணப்பம் எழுதி நான் வச்சிருக்கிற பெட்டியில போடுங்க, அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை உடைச்சு பெட்டி திறந்து உங்க மனுவை படிச்சு பார்த்து தீர்வுகான்னு சொன்னார். அப்ப எதுக்கு இது? ஏற்கனவே குறைகளாம் மக்கள் கொடுத்துட்டாங்கல்ல, அப்ப எதுக்கு இது தந்திர மாடல்? இதை சொன்னது திரு சபரீஸ்வரன் அவர்கள், திமுக தலைவர் ஸ்டாலினுடைய மருமகன் திரு சபரீஸ்வர். அவர் தான் சொன்னார், மாமா இப்படி ஒரு திட்டம் கையில் இருக்குது, இது மாதிரி ஒரு திட்டத்தை நான் சொன்ன மாதிரி திட்டத்தை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சொன்னீங்களா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அதே மாதிரி இப்பொழுதும் இது மாதிரி 46 கோரிக்கை அடங்கிய மனுவை வீடு வீடா கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க. மக்கள் இதை நம்பி வாக்களித்து நம்மளை வெற்றி பெற செய்வார்கள். ஒரு சதுரங்க வேட்டையில ஒரு வசனம் வரும், ஒருவருக்கு ஆசையை தூண்டுனா அவர் மனதை மாற்றிடலாம், ஆசையை தூண்டுனா அதுக்கு மேல எனக்கு சரியா தெரியல, படம் பார்க்கல சொன்னது. ஒருவரை ஏமாற்றணும்னா ஆசை தூண்டும். மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்டு உங்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்டு உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு அடிச்சு கொடுக்க. ஆகவே நீங்க எச்சரிக்கையா இருக்க வேணும். அது மட்டும் இல்ல, இதை ஏற்கனவே அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கும்போது மக்களை தேடி வருவாய்த்துறை அம்மா திட்டம் கொண்டாந்தாச்சு. ஊர் ஊரா கிராமமா அங்க இருக்கிற ஆடியோ தாசில்தார் வந்து உங்களுக்கு என்ன குறை என்று கேட்டு தீர்வு கண்ட அரசு அதிமுக அரசு. இதை ஸ்டிக்கர் ஒட்டி இதுக்கு காது மூக்கு கண்ணெல்லாம் வச்சு இன்றைக்கு உங்களோட ஸ்டாலின் என்ற ஒரு விளம்பரத்தை தேடுறார். வெக்கமா இல்ல? இது எங்களுடைய திட்டம் ஐயா, அதிமுக திட்டம். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய கஷ்ட நஷ்டம் துன்பங்களை துயரங்களை அவளை அறிந்து அவளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று அம்மா திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. கிராமமா வந்தோம். உன்ன போல மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனால மக்கள், ஏராளமான மக்கள் தங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவியாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.